தமிழ்நாட்டில் அக்னி வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. ஒரு சில இடத்துல மழை பெஞ்சாலுமே இன்னும் வெயிலோட தாக்கம் குறையல. ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டதுனால நிறைய பேர் கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, வால்பாறை இப்படி வெயிலோட தாக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஹில் ஸ்டேஷனாக தேடி போகிறாங்க. இப்போ பீக் சீசனுங்கிறதுனால ரீசன்ட் டேஸாகவே கொடைக்கானல், ஊட்டிக்கு வர மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்காக மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஊட்டி, கொடைக்கானல் வர வெஹிக்கிள்ஸை ரெகுலேட் பண்ண சொல்லி புதுசாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதி வர கொடைக்கானல், ஊட்டி வர வெஹிக்கிள்ஸுக்கு கட்டாயம் இ பாஸ் வேணும்னு புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த இ பாஸ் நடைமுறை ஊட்டி, கொடைக்கானல் வர வண்டிகளை இல்லை மக்களோட எண்ணிக்கையை கம்மி பண்ணுறதுக்காக இல்லை, எத்தனை வண்டிங்க இந்த பீக் சீசனில் இந்த ஹில்ஸில் என்ட்ரி ஆகுதுன்னு, எத்தனை பேர் வராங்கன்னு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இ பாஸ் ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டேட்டாஸை வச்சு ஃப்யூச்சரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண போகிறதாக கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த இ பாஸ் நம்மளோட மொபைல்லையே 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். உங்களோட மொபைலில் epass.pnega.org வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும். பேஜ் ஓப்பன் ஆன உடனே இந்தியாவுக்கு வெளியே இருந்து இ பாஸ் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை இந்தியாவுக்கு உள்ளே இருந்து இ பாஸ் அப்ளை பண்ணுறீங்களாங்கிற ஆப்ஷன் வரும். அதில் இந்தியாவுக்குள்ளே இருந்துன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண அப்புறம் உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணால் தான் இந்த பேஜ் உள்ளார்க்கே நீங்கள் லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணி வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் ஊட்டி போகிறீங்களா இல்லை கொடைக்கானல் போகிறீங்களா இல்லை ஊட்டி, கொடைக்கானலில் தங்கியிருக்கக்கூடிய லோக்கல் பர்சனா அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் ஊட்டிக்கு போகிறீங்கன்னா ஊட்டிக்கு, இல்லைனா கொடைக்கானல் போகிறீங்கன்னா கொடைக்கானல்னு கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎன் இ பாஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் உங்களோட நேமை என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஷனு நீங்கள் எதுக்காக ஊட்டி, கொடைக்கானல் போகிறீங்கிறத செலக்ட் பண்ணணும். பிஸ்னஸ்க்காகவா இல்லை அங்கே உள்ள உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸை பார்க்க போகிறீங்களா இல்லை டூரிஸ்ட்டாக போகிறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதில் நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக போகிறீங்கன்னா டூரிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் டூர் போகிற அந்த வண்டியோட நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்து நீங்கள் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறீங்கிற டீட்டெயிலாக என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த வண்டி எந்த இயரில் தயாரிக்கப்பட்டதுங்கிறத என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த வண்டி பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை கேஸில் எதில் ஓடுதுங்கிற டீட்டெயிலை என்ட்ரு பண்ணணும். அடுத்து நீங்கள் எந்த தேதியில் அங்கே என்ட்ரு ஆக போகிறீங்கிற டீட்டெயிலை என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி எப்போ அங்கேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆக போகிறீங்கிற டேட்டையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வரீங்க, அடுத்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க, அதே மாதிரி உங்களோட அட்ரஸை என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவோட பின்கோடை என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஊட்டியில் இல்லை கொடைக்கானலில் தங்க போகிற இடம் தெரிஞ்சால் அந்த பிளேஸோட அட்ரஸை என்ட்ரு பண்ணணும். தெரியலனா தங்குமிடம் எங்களுக்கு தெரியாதுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். எல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். சப்மிட் கொடுத்த உடனே உங்களோட மொபைல்லையே பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதே போல் உங்களோட மொபைல் நம்பருக்கு இ பாஸ் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் வரும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் இ பாஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.